ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காட் லெவல் அசேஷன் மான்வாவோட எபிசோட் 24 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் போடுற ஒரு வீடியோ உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அந்த பொண்ணு சொல்கிறான், பாஸ் இதுக்குள்ளே தான் நான் சொன்ன அந்த மாஸ்டர் இருக்கு, உள்ளே நம்ம போகலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இங்கே வந்த சின்ன சின்ன மாஸ்டரை எங்கள் டீம் வந்து கொன்னுச்சு. ஆனால் எங்களால் அந்த மிகப்பெரிய பாஸை கொல்ல முடியல. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அந்த கேவுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அது பாருங்க எக்ஸ்பர்ட், அதுவும் இருக்கு, அந்த மாஸ்டர் தான் அது. ஷேடோ அப்படியே கீழே பாக்குறான். அந்த இடம் முழுக்க பாய்சனால அப்படியே நிறைஞ்சிருக்கு. அதுக்கு இடையில ஏகப்பட்ட கண்ணோட ஒரு மாஸ்டரும் இருக்கு. அந்த மாஸ்டர் இங்கே தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோடனே ஆளுங்க 100 டேஸுக்கான லைஃப் எனர்ஜியை கொடுக்குறான். அதுவும் அந்த பொண்ணுக்கு போய் சேர்த்து. அதனால இந்த மாஸ்டரை பார்க்கும் போதே சொல்ல முடியுது, அதை சுற்றி இருக்கிற மொத்த விஷயமும் பாய்சனு. அதனால சாதாரணமான ஆளுங்க வந்தா கண்டிப்பா இந்த இடத்துல தப்பிக்க முடியாது. ஆனால் என்கிட்ட டாச் பண்ற ரேட் ஒண்டி 75% இருக்கு. அதனால இது அவளுக்கும் எனக்கு பிரச்சனையா தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஷேடோ, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். கீழே போனா அது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராப்பா இருக்கும். கீழே போனா உங்களோட கதையை அது முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எங்க டீமும் கொல்றதுக்கு பார்த்தாங்க, ஆனா அது கையில இறந்து போனதுதான் மிச்சம். அப்படியா, சரி, ஆனா அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா இருங்க, அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, உங்களை தடுக்கிற மாதிரி தடுத்து அப்படியே எப்படியாச்சும் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா வரணும், உங்களோட ரியல் லைஃபோட ஐடென்டிட்டியை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் யோசிக்கல இந்த பிளான் அநியாயத்துக்கு இந்த அளவுக்கு கேவலமா இருக்கும்னு. அதுக்கும் மேல இந்த பொண்ணே அந்த உண்மையை சொல்லிட்டா. அந்த பொண்ணு அவங்க சொல்றான், உண்மையை சொன்னா என்னை வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதனால தான் நான் இப்படி பண்ற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே நான் வந்து அப்படியெல்லாம் பண்ண விரும்பவே இல்லை. அப்படி ஒண்டி நான் பண்ணலைன்னா அவ்வளவுதான், என்ன ரியல் லைஃப்ல அவங்க கொன்றுவாங்களாம். இத்தனைக்கும் என்னோட உண்மையான ஐடென்டிட்டி அவங்களுக்கு தெரியும். நான் வசமா மாட்டிக்கினேன். என்ன அவங்க பிளாக்மெயில் பண்றாங்க. சரி அது இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி மெயினா யார் இருக்கா? பின்னாடி இருக்கிறது வேற யாரும் இல்ல, டாங். அவன் தான் வேணும்ட்டு இப்படி பண்ண சொன்னான். உங்களை எப்படியாச்சும் அவங்க கொல்லணும் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது, இதுக்கு முன்னாடியே அந்த டாங் அவன் பார்த்துருக்கான். ஸ்டார்டிங்ல கூட அடி வாங்கிட்டு ஒரு புக்கை விற்கிறேன்னு வந்திருப்பானே, அந்த பையன் தான். ஆளுதான் இப்போ கொல்லலாம் அப்படின்னு பிளான போட்டிருக்கான். ஷேடோ, எனக்கு தெரியல, நீங்க வந்து உண்மையிலேயே சாங்க கொண்டு இருக்கீங்கன்னா அப்போ இவன்லாம் ஒண்ணுமே இல்ல, அசால்ட்டா இவனையும் உங்களால கொல்ல முடியும். அதே மாதிரி நான் உண்மையை தான் சொல்றேன், தயவு செஞ்சு அவனை கொன்றுங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி ஒண்டி டாங்க நீங்க கொண்டுட்டீங்கன்னா நிம்மதியா இருக்க முடியும். உண்மையா சொன்னா இந்த பிளானும் கேவலமா இருக்கு. அதுக்கும் மேல இந்த பர்சன், இந்த டாங்கு, இவனை என்னோட பாஸ்ட்ல நான் பார்த்தது கூட இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவன் ஸ்டார்டிங்லயே இறந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். ஆனா ஏதோ ஒண்ணு, கீழே இருக்கிற அந்த பாஸ், அதை நான் ஃபர்ஸ்ட் கொல்லணும். அப்படி கொல்லும் போது நடுவுல என்ன தாக்க வந்தாங்கன்னா ஒரு நாயை கொல்ற மாதிரி இவனையும் கொன்ற வேண்டியதான். உங்க ஷேடோ குதிக்கும் போதே சொல்றான், நான் வந்து இப்போ கிளம்புறேன், அதனால நீ ஜாக்கிரதையாரு. அவங்க வந்தக்கப்புறம் மீதி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நம்ம ஷேடோ குதிச்சதை பார்த்து அந்த பொண்ணு பயந்து போய் கத்துறா, அட ஷேடோ இருங்க. என்னால சுத்தமா யோசிக்கவே முடியல. ஏன்னா ஷேடோ தன்னை தானே கொள்ளணும்னு எதுக்கு அங்க குதிக்கணும்? இதுக்கு முன்னாடி அந்த டாங் இருக்கான்ல, இதுக்கு முன்னாடி டாங்கி கிட்டத்தட்ட 3 டீமை கொண்டு வந்தான். அந்த டீம்ல ஒண்டி கிட்டத்தட்ட 18 பேருக்கும் மேல இருந்தாங்க. அப்படி இருக்கும் போது அவங்களாலேயே அங்க எதுவுமே பண்ண முடியல. அவங்களோட மொத்த டீமும் ஒரு சில செகண்ட்ஸ்லயே அழிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது ஷேடோவால இங்க என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு ஷேடோவால கூட இந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் இந்த இடம் முழுக்கவே பாய்சனா இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா அவரும் எந்த போயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்குன்னு என்னால இங்கேயே இருக்க முடியாது. ஏன்னா ரொம்ப நேரத்துக்கு நானும் கண்டிப்பா இந்த இடத்துல இறந்து போறதுதான் மிச்சம். அதனால சீக்கிரமா நான் தப்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஷேடோ குதிக்கும் போதே அங்க எல்லா ஸ்கில்லையும் ஆக்டிவேட் பண்றான். பேக் ஸ்டெப், பாய்சன் டாட், ஸ்லாஷ் அட்டாக், இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்டாக்ஸை ஒரே நேரத்துல ஆள் ஆக்டிவேட் பண்ணுவானா அந்த இடம் முழுக்க ஒரே டேமேஜ் மேல டேமேஜா விழுது. எல்லா டேமேஜும் கிட்டத்தட்ட 6000க்கும் மேல இருக்கு. அதுக்கு காரணம் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த வீக் பாயிண்ட்டுக்கான ஸ்கில் தான். நம்ம ஹீரோ எப்பெல்லாம் ஒரு மாஸ்டரை தாக்குறானோ அந்த டைம்ல செஸ்ட்டுக்கு மேல பட்டுச்சுன்னா அவ்வளவுதான், அது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு போகும் டேமேஜ். அதே மாதிரி தான் அந்த மாஸ்டருக்கும் ஆயிருக்கு. அந்த மாஸ்டரோட பாதி ஹெல்த் அப்படியே காணாம போயிடுது. இதை பார்த்து அந்த மாஸ்டரே ஆச்சரியமாவுது, அட என்னோட பாதி ஹெல்த் எங்க போச்சு? இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு யோசிக்கிறான், இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஷேடோ ஒரு கோல்டு டியர் பாஸோட ஹெல்த்தை அப்படியே பாதியா குறைச்சிட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அந்த டாங்கு அந்த டீம் ஆளுங்க எவ்வளவோ குறைக்க ட்ரை பண்ணாங்க, ஆனா ஒண்ணுமே முடியல. ஷேடோ வந்தாரு, வெறும் ஒரே ஒரு அட்டாக் ஒண்டிதான் பண்ணாரு. அதுக்கு கிட்டத்தட்ட 80,000 டேமேஜ் போகுது. இது ரொம்ப இன்சைனா இருக்கு. எனக்கு இப்போ ரொம்ப டவுட் ஆகுது, அது ஒரு கோல்டு டியர் பாஸ். அப்படி இருக்கும் போதும் எவ்வளவு டேமேஜ் எப்படி போகும்? ஒரு உண்மையிலேயே ஒரு ஹியூமன் தானா இல்ல வேற ஏதாச்சும்? ஷேடோ டேமேஜ் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து ஆளு மறைஞ்சு போய் அப்படியே அந்த பொண்ணு கிட்ட வரான். இப்போதைக்கு நான் 25 செகண்ட்ஸுக்கு வெயிட் பண்ணாலே போதும், என்னோட ஷீல்டு மற்ற ஸ்கில் எல்லாமே ஆக்டிவேட் ஆயிடும். அதுக்கப்புறம் திரும்ப போய் தாக்க வேண்டியதான்.
அப்படியே அந்த டாங்கும் மத்தவங்களும் வரதா போறாங்க. என்ன கொல்றேன்னு வந்து இந்த பாஸ் கிட்ட அப்படியே தட்டி விட வேண்டியதா. அதனால அவங்களும் எந்த பொண்ணு மாதிரியாச்சு, பாஸையும் கொன்ன மாதிரியாச்சு. நம்ம ஹீரோ இப்படி யோசிக்கும் போது அந்த இடத்துல ஒரே சவுண்டா இருக்கு. எல்லாருமே சீக்கிரம் நம்ம வந்து கேவுக்குள்ள வந்தாச்சு, நம்ம போறோம், பாஸை கொல்றோம், நம்ம எல்லாரையுமே முடிக்கிறோம் அப்படின்னு இவங்க பிளான் படி வராங்க. இவங்களோட பிளான் என்னன்னா அந்த பொண்ணு வந்து தடுக்கிற மாதிரி நடிக்கணும். இதனால ஷேடோக்கு நம்பிக்கை வரும், இந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், ஒரு வாய்ப்பா வச்சு அந்த பொண்ணால க்ளோஸ் ஆக முடியும், இதுதான் பிளான். ஆனா இப்போ அந்த பொண்ணுக்கு அப்படி பண்ணணும்னு எந்த விதமான ஐடியாவும் இல்ல. இந்த பொண்ணை எல்லாருமே தாக்குறதுக்கு வராங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய கோல்டன் ஷீல்டு எடுக்கிறான். இது ஒரு கோல்டு டீல இருக்க எக்யூப்மெண்ட் தான். இது ரொம்ப ரேரான எக்யூப்மெண்ட். இந்த மாதிரி ஒரு பங்கமான ஷீல்டு இருக்கும் போது என்ன அசால்ட்டா தாண்டி போக முடியாது. அங்கே சைட்லேயே நம்ம ஷேடோவும் யோசிக்கிறான், அது கோல்டு கிளாஸ்ல இருக்க ஒரு ஷீல்டு தான். எனக்கு தெரிஞ்சு அநேகமா இவள் லக்கியா இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். வில்லேஜ் பக்கம் போகும்போது நான் எப்படி அந்த லெஜெண்டரி டியருக்கான வெப்பனை அடைஞ்சேன், அதே மாதிரி தான் இவளுக்கும் அந்த விஷயம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணும் எப்படியோ தடுக்கலாம் ட்ரை பண்றா. ஆனா அதுக்குள்ள ஷேடோ ஒரு சில செகண்ட்ஸ்லயே அவங்களோட கதையை முச்சிடறான். அங்க அவங்களோட கதை முந்தோனே அப்பயும் ஆளு விட்டு வைக்காம அந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிடுறான். இதனால அவங்களோட லைஃப் எனர்ஜி காலி ஆகுற வரைக்கும் அது உரியாம விடாது. அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த மான்வால என்ன தெரியல, இதுல பல பேரை அவங்க அடிக்கடி மாத்தினே இருக்காங்க. இந்த ப்ளூமிங் கர்ஸ் இதுதான் உண்மையான பேரு. ஆனா இப்போ நீங்க பேரை செக் பண்ணீங்கன்னா கர்ஸ் ஆஃப் ஃப்ளவர் ப்ளூம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த அடிக்கடி அவங்க மாத்துவாங்க. அதை ஒண்டி நான் மாடிஃபை பண்ணி சொல்றேன். அது ஆக்டிவேட் ஆன அடுத்த செகண்டே அவங்களோட உடம்புல இருந்து ஒரு வித்தியாசமான ரெட் கலர் பூ அது அப்படியே க்ரோ ஆக ஆரம்பிக்குது. இதை பாக்குற அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது இது ரொம்ப ஸ்கேரியா இருக்கு. ஏன்னா ஷேடோ ஒரே ஒரு ஸ்கில்லை தாங்க பயன்படுத்தினாரு. அந்த ஒரு ஸ்கில்லையே இங்க இருக்கிற ஒட்டுமொத்த ஆளையும் ஒரு முடிச்சிட்டாரு. இங்க ஒண்டி நிக்காம அவங்க பாடியில இருந்து ஏதோ ஒரு ஃபிளவர் மாதிரி ஒரு விஷயமும் க்ரோ ஆகுது. இதை பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்கேரியா இருக்கு. நல்ல வேலை அவங்க சொன்னு சொல்லி நான் அந்த மாதிரி பண்ணல, இல்லைன்னா அவ்வளவுதான். கடைசியில சாங்குக்கு என்ன ஆச்சோ அதே விஷயம் தான் எனக்கும் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவளோட கான்டாக்டே அங்க தரா. ஏன்னா கேம்குள்ள ஆளு இறந்து போயிட்டான். ஆனா டாங் இன்னமும் ரியாலிட்டியில உயிரோட தான் இருப்பான். அப்படி அவன் உயிரோட இருந்தா கண்டிப்பா அவனோட ஐடென்டிட்டி பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அவ்வளவுதானே, சரி நான் பாத்துக்கிறேன் இந்த விஷயத்த. ஷேடோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் எப்படி சொல்றது, ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஸ்பெஷலான சர்வீஸ் ஏதாச்சும் வேணும்னா என்ன கண்டிப்பா வர சொல்லுங்க, உங்களுக்காக நான் எப்பயுமே இருக்கேன் இப்படின்னு அவ வேற ஒரு விஷயத்த மீன் பண்ணி சொல்றா. அங்க நம்ம ஆளுக்கு நல்லாவே புரியுது இவ எதை மீன் பண்ணி சொல்றான்னு. ஆளு அவளுக்கு அந்த விஷயத்த கண்டுக்கல. திரும்பவும் டைரக்டா அந்த மாஸ்டர் மேல குதிக்கிறான். குதிக்கும் போதே ஏகப்பட்ட ஸ்லாஷ் அட்டாக் பண்றானா. இதனால அந்த மாஸ்டரோட கதையும் முடியுது. அந்த மாஸ்டர் கொன்னனால நம்ம ஹீரோக்கு 7 எவல்யூஷன் பாயிண்ட் கிடைக்குது. 555 டேஸுக்கான லைஃப் எனர்ஜியும் கிடைக்குது. அப்படி ஆளு நிறைய பேரை கொண்டு இருப்பால, அவங்களோட லைஃப் எனர்ஜியை பாக்குறான். அங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இந்த பாஸை கொன்னதுக்கே எனக்கு அதிகமா கிடைச்சது. ஆனா பாவம் இவங்க கிட்ட லைஃப் எனர்ஜி இல்ல. அவங்க உயிரோட இருக்கவே கொஞ்ச நாள் தான் லைஃப் எனர்ஜி இருக்கு. பெருசா வந்துட்டாங்க என் கிட்ட பிரச்சனையை பண்ணலான்னு. இன்னமும் அந்த பொண்ணு மேலதான் இருக்காளா. இதனால நம்ம ஷேடோ கேக்குறான், நீ இன்னமும் இங்கதான் இருக்கியா, நீ போலியா என்ன? இல்ல ஷேடோ, இதோ நான் போறேன், பாய் ஷேடோ இப்படின்னு அவ சொல்லிட்டு போறான். சைடு அந்த பொண்ணு போயிட்டாளான்னு பார்த்துட்டு நம்ம ஆளு அங்க கிரீடி ஹேண்டை பயன்படுத்துறான். அங்க அசேஷனுக்கான ஒரு ஸ்கில் புக் அவனுக்கு கிடைக்குது. டார்க் மொமெண்ட்னு இது ஒரு அசேஷன் கிளாஸுக்கான ஒரு ஸ்கில் தான். இந்த ஸ்கில் எப்படி வேலை செய்யும்னா, எப்பெல்லாம் நம்ம ஹீரோ பிளேட் எடுக்கிறானோ அந்த ஸ்வால்ல இருந்து ஒரு பிளாக் கலர் லைட்டு எல்லா பக்கத்துக்கும் போகும். இது யார் யாரு பாக்குறாங்களோ அவங்க எல்லாருமே கொஞ்ச நேரத்துக்கு கண்ணு தெரியாம பிளைண்ட் ஆயிடுவாங்க. இதோட கூல் டவுனுக்கான செகண்ட்ஸும் 60 செகண்ட். ஆனா நம்ம ஹீரோ கிட்ட கூல் டவுன் ரிடக்ஷன் அதுக்கான ஸ்கில் இருக்கும். அதனால வெறும் 34 செகண்ட் தான். ஷேடோ எப்போ இந்த ஸ்கில்ல பயன்படுத்துறானோ ஒரு 20 மீட்டர் அளவுல இதை அவனால பயன்படுத்திக்க முடியும். அது போக டார்கெட் மேல படும் போது எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க கிட்ட ஹையரான ஸ்பிரிட் ஆட்ரிபியூட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிளைண்ட் ஆகுறதுக்கான டியூரேஷன் அது வந்து கம்மியாகும். ஆனா இதோ ஒண்ணு, உண்மையிலேயே இது ஒரு பர்ஃபெக்டான ஸ்கில்லா இருக்கு. சீக்கிரம் இந்த ஸ்கில்ல நான் டக்குன்னு கத்துக்கணும் அப்படின்னு அவன் சிஸ்டம் கிட்ட சொல்ல, அந்த புக்குக்குள்ள இருக்க அந்த ஸ்கில் அது அப்படியே நம்ம ஹீரோக்குள்ள வந்துச்சு. நான் நினைச்ச மாதிரியே இந்த ஸ்கில் உண்மையிலேயே தரமா இருக்கு. ஏன்னா எப்பெல்லாம் நான் இந்த ஸ்கில்ல பயன்படுத்துறனோ அந்த டைம்ல எனிமீஸ் பிளைண்ட் ஆயிடுவாங்க. இவன் நான் என்னோட ஸ்டெல்த் மோட்ல இல்லனாலும் அவங்களால என்ன பார்க்க முடியாது. ஸோ அப்படி நான் யாரையாச்சும் தாக்க ஆரம்பிச்சா அது முதுகுல குத்துற மாதிரியாச்சு. இதனால டேமேஜும் அவங்க டபுள் மடங்கா தான் போகும். இப்போ எனக்கு இந்த விஷயத்த பத்தியும் கவலை இல்ல. பாஸ் என்னதான் ஒரு பெரிய பாஸா இந்த என்னோட ஸ்டெல்த் அதை டிடெக்டே பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இந்த ஸ்கில் இருக்கும் போது அதையே கண்ணு தெரியாம ஆக்க முடியும். சரி பார்க்கலாம் இந்த ஸ்கில்லை வச்சு என்னால் என்ன பண்ண முடியுதுன்னு இப்படி இவன் சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே வேற லெவலில் போகும். காடோட அபடன் ஏரியா அங்கே வந்து ஆளு போகவே இல்லை. அங்கே போனக்கப்புறம் தான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்கும். அதை பார்க்கறதுக்கு தயாராருங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.